ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராஜ்மா டால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு 10 மணி நேரம் இருக்கும். 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுட்டாக்கா அப்போ தான் நல்லா வேகும். இது சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடுது. ஏன்னா ஒரு 10 மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறதுனால ஒரு 5 விசில் வச்சாலே போதும். இப்போ குக்கரில் சேர்த்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து 5 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே கரெக்டாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவே வெந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள், 5 விசில் தான் வச்சேன். இது கரெக்டாக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பதம் இருந்தாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி இதை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயை வச்சு நல்லா கடாய் சூடான வாட்டி எண்ணெய் சேர்த்துடலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். சூடான வாட்டி சீரகம், தாளிப்புக்கு சீரகம், அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு இதை சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் இருக்கட்டும். ரொம்ப டார்க்காக பொரியக்கூடாது, தீஞ்ச வாசனை வந்துடும். அந்தளவுக்கு கருகின மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்துக்கு வந்த வாட்டி நாம் 2 பெரிய வெங்காயம், நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது சேர்த்து ரொம்ப டார்க்காக வரக்கூடாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்தாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கக்குள்ளேயே தெரியும், இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நம்ம கலந்து விட்டாலே இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகும், இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வரும். ஸோ இந்த பதத்திலிருந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், முன்ன இருந்ததுக்கும் கலரே வந்திருக்கு. இப்போ 2 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில், அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம தேவையான மசாலாவை இது ஒரு 2 நிமிஷம் குக்கான வாட்டி நம்ம உடனே நம்ம தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். இதுக்கு நான் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா பொடி சேர்க்கக்குள்ளே நமக்கு ஸ்டவ்வு சிம்மில் இருக்கணும். ரொம்ப ஹையில் இருந்தால் நமக்கு அடி பிடிச்சிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாலாம் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே நல்லா இது கலந்த வாட்டி சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது டேஸ்ட்டு சீரகத்தூள் கண்டிப்பாக வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா இப்போ சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சுருந்த ராஜ்மாலை இதில் சேர்த்துடலாம். இந்த பதத்துக்கு நம்ம அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும், மசாலாலாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாவே போதும். நல்லாவே மசாலாலாம் அதை நல்லா கலந்து நமக்கு நல்லா குக் ஆகி வரும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ 1/2 கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அது வரைக்கும் நமக்கு நல்லா குக்கானால் போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா மசாலா நம்ம ஆல்ரெடி நல்லா குக் பண்ணியிருக்கோம். அதனால் இது சேர்த்துட்டு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக்கான வாட்டி பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுது, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, சூப்பராக இருக்கும். இந்த பதம் தான் கரெக்டான பதம். இது கூடவே கொஞ்சம் சர்க்கரை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா அது ஒரு ஸ்வீட்டு இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த ஸ்வீட்டும் புளிப்பும் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் 2மே கலந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் சர்க்கரை சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் சேர்க்கல, அது சேர்க்காதனால கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்து பாருங்கள். கூடவே நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து இறக்கிட வேண்டியது தான். இப்போ சுவையான ராஜ்மா டால் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். அவ்வளோ சூப்பரான வாசனை சும்மா அப்படி வரும். கஸ்தூரி மேத்தி நம்ம சேர்த்த உடனே நல்ல வாசனை வரும். ரெஸ்டாரண்ட்டு இதே அந்த கஸ்தூரி மேத்தி போடுறதும் அந்த சர்க்கரையும் தான். இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இது நான் அதுக்கப்புறம் இது ஜீரா ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ சுட சுட எடுத்து பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம சூப்பராகவே இருந்துச்சு.
தேங்க்யூ.